அன்றாட வாழ்க்கையில் 4-5. இன்னைக்கு ஒரு கிளீனிங் டே தான். என் ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏன் திடீர்னு க்ளீன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. ரெக்கார்டு ஒர்க் அத்தனை இருக்குது, அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஒர்க் நிறையா இருக்குது, லேப் ஒர்க் எல்லாமே. அதெல்லாம் இருந்தனாலேயோ என்னவோ எனக்கு தெரில, என் ரூம் வந்து க்ளீன் பண்ணும், அதை பண்ணும் இதை பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி எத்தனை பேருக்கு ஒர்க் இருந்ததுனாலோ இல்லை படிக்கணும்னாலோ நம்ம ரூம் அசிங்கமாக இருக்குது க்ளீன் பண்ணலாம், துவைச்சி போடலான்னு தோணுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோ கசகசன்னு இருந்த ரூம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. கீழே போய் பார்த்தா பாப்பா அவங்க சித்தி எல்லாருமே சீஸ் பால் செய்யலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. செய்யறதுக்கும் ஈஸியாக இருந்தது, டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது. 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு அதில் உப்பு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டு பனைஞ்சிட்டு அதுக்குள்ளே சீஸ் க்யூப்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு உருட்டி எண்ணெய்க்குள்ளே எடுத்து போட்டால் முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டு டேவை முடிச்சுக்கிட்டோம். பை பை. ட்ரை பண்ணுங்க. கொடுங்க, பண்ணி பார்க்குறோம்.